எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு சப்பாத்தியும் அதுக்கு தகுந்தாப்புல வெஜ்ஜு குருமாவும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு சப்பாத்திக்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு எண்ணெய். உப்பு ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சோம்னா நல்லா உங்களுக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு ஏற்கனவே நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோடு போட்டு பிசைஞ்சிடலாம். இது மாதிரி கையிலேயே உடச்சி விட்ருங்க. நல்லா கையிலேயே நல்லா பிசைஞ்சிடணும் மாவை. எல்லா இடத்துலையும் பிசைகிற மாதிரி ஆன் பண்ணு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிடணும். உருளைக்கிழங்கு இருக்கிறதே தெரியாது. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது எங்கள் வீட்டுக்கு 4 பேர்த்துக்கு தேவையான மாவு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். திரும்ப நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா உங்களுக்கு எவ்வளோ தூரம் ப்ரெஷர் கொடுத்து பிசைய முடியுதோ அவ்வளோ தூரம் கொடுத்துருங்க. இல்லை, உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் பாருங்கள். உருளைக்கிழங்கு இருக்கிற இடமே நம்மளுக்கு தெரியாது. செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டு. ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். அப்படியே சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ் சொல்லியிருந்தால வெஜ் குருமா. அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, தயிர், உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, வெறும் தேங்காய் விழுது மட்டும், வெறும் அரை முடி தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். நெய், கொஞ்சோண்டு எண்ணெய். இதில் வந்து மசாலாவில் வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, இது நாங்கள் வீட்டிலேயே அரைச்சிக்கிறது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது மட்டும் நாங்கள் எப்பயுமே அரைச்சி ரெடியாக வச்சுக்குவோம். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோட கொஞ்சோண்டு நெய் போதும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3த்தையும் போட்டுடலாம். டக்குன்னு போடு. இப்போ பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. அடுத்தது பெரிய வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற முடிக்கணும்னா போதும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கொஞ்சம் வதங்கினாவே போதும். நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். அப்படியே ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நல்லா திரும்பவும் நல்லா வதங்கிக்கலாம்.
கொஞ்சம் வதங்குறதுக்கு லைட்டாக வேணால் உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு இதையும் நல்லா அப்படியே கையோட வதக்க வேண்டியதான். அப்படியே புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், பட்டை கிராம்பு தூள் இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். அதையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இதோட தயிரும் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்தாச்சு. இது எல்லாமே குக்கர்லயே வச்சு ஒரு 2 விசில் விட்டாவே போதுங்க, இறக்கிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் விழுது சேர்க்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் அரைச்ச தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை சேர்த்துடலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துடலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் கொஞ்சமாக கலக்கி குக்கர் மூடி எடுத்து மூடி ஒரு 2 விசில் வந்தால் போதும், நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிரும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இதோட ஆஃப் பண்ணிட வேண்டியதான். போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். கல் சூடாகணும். கொஞ்சமாக மாவு போட்டுட்டு கல் சூடாச்சா, நம்ம நல்லா சூடாயிடுச்சு கல். சப்பாத்தி போட்டுடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, நெக்ஸ்ட் டைம் போட்டுக்கலாம். 2 சைடு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லைட்டா எண்ணெயை ஊற்றணும். நல்லா கொஞ்சம் உப்பி வருது பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சப்பாத்தி போட்டோம், இன்னொரு சப்பாத்தி போட்டுக்கலாம். நடுவில் பிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டா மேல எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்மளோட சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது மாதிரி எல்லாமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ சப்பாத்தி போட ரெடி ஆயிடலாம். நல்லா கல் முத சூடாகும்.
கல் நல்லா சூடாயிடுச்சு. நடுவில் பிஞ்சிருக்கோம், அதெல்லாம் பார்க்க வேண்டாம். ரெண்டு சைடும் நல்லா வேகணும், கொஞ்சம் வேகட்டும். நேராக நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட்டு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா பாருங்கள், புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு சப்பாத்தி. இப்போ ஏற்கனவே 2 சுட்டு வச்சுருக்கேன். இப்போ அதோடு சேர்த்து வச்சுக்கலாம். விசில் அடங்கிடுச்சு. இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நல்லா வாசமாக இருக்குங்க. குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? பாருங்க மக்களே, எவ்வளோ சூப்பராக சப்பாத்தியும் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.